ஃபெயிலியரும் இருந்துச்சு, ப்ரெஷரும் இருந்துச்சு. ஆனால் இந்தியா ஸ்பேஸில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணுறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, இஸ்ரோவோடைய சயின்டிஸ்ட் ஏஎஸ் கிரண்குமார். ஏஎஸ் கிரண்குமார் வந்து இந்தியாவுடைய ஃபார்மர் சேர்மனாக இருந்தார். அவர் இருந்ததுனால இந்தியா இஸ்ரோவில் வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் 1952 கர்நாடகாவில் தான் பிறக்கிறாரு. அவருக்கு வந்து சயின்ஸ் மேலே ரொம்ப டீப் பேஷன் இருந்தது. அதனால அது அவங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இஸ்ரோவில் ஜாயின் பண்ணிட்டு சேட்டலைட்டில் வந்து எக்ஸ்பர்ட் ஆனார். எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டு, ரிமோட் சென்சேஷிங், இது எல்லாமே வந்து இந்தியாவுடைய பவர் டூல்ஸாக வந்து அவர் மாற்றினார். 2015 தான் வந்து இஸ்ரோவில் வந்து சேர்மனாக மாறுறாரு. அப்போ ரொம்ப டஃபஸ்ட் டைமாக இருக்குது. அந்த டைமில் தான் வந்து ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி அது எப்படி காமாக கொண்டு போகணும் அப்படிங்கிற லீடர்ஷிப்பை அழகாக கொண்டு போய் கடைசி ரிசல்ட் என்ன ஆச்சுங்கிறது தான் நம்ம அதில் பார்க்கணும். பிஎஸ்எல்வி சக்ஸஸ் ட்ரீக்கு, நேவிகேஷன் சிஸ்டம், NAVIC, அதே மாதிரி ஃபியூஷன் மிசைலுமே வந்து அவர் ரெடி பண்ணுறாரு. அவருடைய பிலீவ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஃபெயிலியர் ஆகுறதுலாம் வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி தான். அது வந்து ஸ்டாப் பண்ணுறது கிடையாது, பப்ளிசிட்டி கிடையாது, ரொம்ப ஷவுட் பண்ண மாட்டார், சிம்பிளா டிசிப்ளினா தான் இருப்பாரு. சயின்ஸ் டீம் ஒர்க் தான் இவருடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாவே இருந்துச்சு. அந்த இடத்துல அவருடைய லீடர்ஷிப்பும் சரி, மாசிவ் இம்பாக்டும் சரி, அதுக்கு நம்ம கண்டிப்பா ராயல் சல்யூட் அடிச்சே ஆகணும். ஸோ இவரை பத்தி வேற என்ன தெரியுங்கிறத நீங்க வந்து இதுல சொல்லுங்க, கமெண்ட்ல நம்ம தெரிஞ்சுப்போம்.